நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுளுடைய அன்பினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய இந்த ஒரு நாள் சத்திய சிறப்பு நற்செய்தி கூட்டத்திலே இந்த மதிய வேளையிலிருந்து நாம் முதல் முறையாக நம்முடைய திருச்சபையிலே இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என எல்லோருக்கும் தேவனுடைய திருச்சபையிலே அவங்களுக்கு ஒவ்வொரு பாட்டுப்படி அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய நாமத்தை குறித்து பேசினாங்க. இப்ப நம்முடைய சபையின் சகோதரிகளும் நாங்களும் சளைச்சவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுவதற்காக சிறந்த பேச்சாளர்களா எங்கள் சகோதரி ஒரு 6 பேர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றம் இது வெறும் பேச்சு மாத்திரம் அல்ல. எதற்காக இந்த பட்டிமன்றம் அப்படின்னா, ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி. இப்ப இந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் தான் இருக்காங்க. வேற சபையில இருந்து திருச்சபையில இருந்து கூட மற்றவங்க வந்திருக்கலாம். இப்ப அவங்க ஒரு விதமான ஒரு கொள்கையை வைத்திருக்கலாம். நம்ம இந்த நேரத்துல இந்த தலைப்பு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை வளர்ப்பது திருச்சபையா அல்லது குடும்பமா என்ற தலைப்பின் கீழே இந்த சகோதரிகள் இந்த மத்தியிலே பேச இருக்கிறாங்க. திருச்சபையே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு சகோதரி அண்ணாள் அம்மா வந்திருக்காங்க. கரங்களை தட்டுவோம். அடுத்தபடியா பார்க்கும்போது சகோதரி தபித்தாள் அவங்க வந்திருக்காங்க. திருச்சபையே என்ற அணியில சகோதரி லீதியால் சகோதரி வந்திருக்காங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த புறம் குடும்பமே என்ற அணியில பேசுறதுக்கு சகோதரி மில்கால் சகோதரி வந்திருக்காங்க. அப்புறம் சகோதரி கிரேஸ் சகோதரி வந்திருக்காங்க. அப்புறம் பச்சைபால் சகோதரி வந்திருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இது ஒரு டஃப்பான ஒரு காரியம்தான். என்னன்னு பார்க்கும்போது ரெண்டுமே அது முடிவில் பார்ப்போம். வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். சபை சத்தியத்தின் வளர்ச்சியில நடத்துவதற்கு அது ஆதாரமா இருக்குன்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு புறம் பார்க்கும்போது நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போங்கிறாங்க. அப்புறம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இன்னொரு புறமும் சொல்லுது. இன்னொரு புறம் பார்க்கும்போது சபை குடி வருதலை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லுது. ரெண்டுமே டப்பு தான். இந்த புறமும் டப்பா இருக்கு, இங்கிட்டும் டப்பா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காரியத்துல இருந்து நாம் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு முதன்மையா இருக்கு. இதுல நம்ம இந்த ரெண்டு காரியமே சபையும் குடும்பமும் ரெண்டுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுல சபையை குறித்து சபைதான் எங்களை வளர்க்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாள் அம்மா பேச வர்றாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம். துதிக்கு பாத்திரமா நல்ல தகப்பனையும் யாவே கஷ்டங்களை தேவனே, ஒன்றான தேவனே, ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பூமிக்கு அனுப்பி அவரை அடிக்க சித்தமானவரே, நொறுக்க சித்தமானவரே, பாடுகளுக்கு உட்பட்ட சித்தமானவரே, அவரை கொண்டு எங்களை தேர்ந்து கொண்ட தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திர கர்த்தாவே, இந்த நாளிலும்
அப்பா சோதரம் ஆண்டவர் 24 வருஷம் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வந்து உண்மை தொழுது கொண்ட ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என் சபையில் வந்து உன் வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீ அதுக்காக கொடி நடி செலுத்துற தகப்பனே இந்த நேரத்தில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசவில்லை கர்த்தாவே நீர் என் வாயிலிருந்து நீர் பேச வேண்டுமாய் கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே இப்போ நான் கொடுக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே ஒவ்வொரு இதயத்தையும் ஆண்டவரே தொட வேண்டுமாய் நன்றோடு துதிக்கிறோம் சொல்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அதனால் ஞானத்தையும் அருமையும் புத்தியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவின் கிருபை பாராட்ட வேண்டுமா நன்றோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறேன் எங்கள் ரட்சகனும் எப்பொருமான இயேசுவா கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். யெகோவா தேவன் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கி மனுஷரையும் உண்டாக்கி மனுஷன் பூமியை உருவாக்கி கொடுத்தார். மனுஷன் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளெல்லாம் அவரை நம்ம தொழுது கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாய் நம்மளை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். முதலிலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அவர் கானான் தேசத்தில் போய் அநேக நாள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பாடுபட்ட அந்த காலத்தில் கர்த்தர் அவர்களை முன்குறித்து அவர்களை நீங்கள் பட்ட 40 வருஷம் பட்ட பாடுகள் நீங்கள் பட்ட பாடுகள் போதும் நீங்கள் கூக்குரல் இருக்கிறது நான் கேட்கிறேன் என்று சொல்லி மோசையை அங்கே அனுப்பி மோசை மூலமாக அங்கே ஆண்டவரே 10 வாதிகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை அழைத்து வந்தார். அநாதத்தில் கொண்டு வந்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவர் மூலமாகத்தான் நமக்கு ஆண்டவரை பற்றி வெளிப்பட்டது முதலாவது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அவர் தேசத்தை விட்டு பிரித்து அவர் நமக்காக அழைத்து வந்து இந்த கானான் தேசத்திலே கர்த்தர் அவரை தொழுது கொண்டார். அப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம பிள்ளைகளை வளர்க்க கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம இதயத்தில் ஊடுருவும்படி செய்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் சமாதானத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் சொல்ற சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட சபை என்பது அர்த்தம். சபை என்றால் பெயர் பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் மக்களை சபையார் என்று அழைத்தார். இஸ்ரவேல் மக்களை தான் சபையார் என்று அழைத்திருக்கிறார். அங்கிருந்து தான் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த பூமியில் வந்து அதற்கு பிற்பாடு அநேக இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை சபையர் என்று அழைத்து கூப்பிட்டு இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் சபையர் என்று அழைத்து நம்மளை சபையாக நிறுத்திருக்கிறார். சபைக்கு வந்து நம்ம சபையில் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது தான் சபையில் உள்ள காரியங்கள் நமக்கு என்னன்னு தெரியப்படுது. சபை தேவன் என்ன நமக்கு வைத்திருக்கிறார், நம்மளை கடைசி காலத்தில் எப்படி நம்மளை கொண்டு போய் தேவனுக்கு சேர்ப்பார், நம்ம பிள்ளைகள் எப்படி விளக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்ம பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், நம்ம பிள்ளைகளோடு நம்ம எப்படி உறவாட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம பிள்ளைகளை வளர்க்க கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டும். சபைக்கு வந்தாதான் நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியும். சபையில் தான் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஊழியர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதை கேட்டால் தான் நம்ம பிள்ளைகள் பொறுமையோடும் அமைதியோடும் இருந்து அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள அதுகளுக்கு தெளிவு உண்டாகும். சபை இல்லாமல் நம்ம வீட்டில் எவ்வளவுதான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் எவ்வளவுதான் அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் பிள்ளைகள் அதை உணர மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த உணர்வு வராது. நம்ம இடத்துல ஜெபம் பண்ண வரைக்கும் பிள்ளைகள் நம்மளோடு இருப்பார்கள். ஜெபம் பண்ணி முடித்தோடனே உலகத்தோடு தான் இருக்க செய்வார்கள். உலகத்தில் உள்ள காரியங்களை தான் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். நம்ம சொல்கிற காரியம் ஒன்றும் அவர்கள் காரில் ஏறாது. இப்போ இந்த சபையில் இந்த காலையிலேருந்து இந்த பிள்ளைகள் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அத்தனையும் செய்தார்களே. நம்ம வீட்டில் இருந்ததை செய்ய சொன்னால் செய்வார்களா? யாராவது ஒரு வார்த்தையாவது நமக்கு கேட்பார்களா? நம்ம சொல்வதை எதையாவது செஞ்சு அவர்கள் கொடுத்த ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்வோம் என்பது அவர்கள் இருதயத்தில் வருமா? வரவே வராது. 1000 தான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் சபையில் நடக்கிற காரியங்கள் தான் அவர்கள் புத்திக்கு ஏறும், அவர் மண்டையில் ஏறும். சபையில் ஆண்டவர் பேசுகிற
அவர்கள் இதயத்தில் பதியும். நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அவருக்கு பதியாது. அதனால சபையில தான் பிள்ளைங்கள் வளர முடியும், சபையில தான் ஞானத்தை கற்றுக்க முடியும், சபையில தான் பிள்ளைகள் வளர்ச்சி அடைய முடியும். அப்பதான் தேவன் யார், உலகம் யார், தேவனை நம்ம எப்படி பற்றி கொண்டு இருக்க வேண்டும், தேவனுக்கு சாட்சியா எப்படி நடக்க வேண்டும், சபைக்கு நம்ம போனா என்ன நமக்கு நடக்குது, சபையில நம்மளை எத்தனை காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள், சபையில இருந்து எத்தனை வசனங்களை நம்ம படிக்கிறோம், எத்தனை வசனத்திலிருந்து என்னென்ன காரியம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதே பிள்ளைங்க கற்றுக்கொள்வார்கள். வீட்டில இருந்து நீங்க எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு அது செவியில ஏறாது. ஏறினாலும் அது கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. ஒரு பிள்ளைகளும் அது கற்றுக்கொள்ள பிரயோஜனப்படாது. அப்ப சபைதான் முக்கியத்துவம், சபைதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தான் முக்கியத்துவம், சபையில நடக்கிற காரியங்கள் முக்கியம், சபைதான் நம்ம ஒருமித்து வாசிக்குவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சபையில வந்தாதான் என்னுடைய வார்த்தையில நீங்க ருசிக்க முடியும், அதன்படி நீங்க கீழ்ப்படிய முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அனைவரும் வந்து என்னிடத்தில் கூடுங்கள், உங்களுக்கு தெரியாத காரியங்களை கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஏதாவது வீட்டில இருந்து கத்துக்க முடியுமா, அடுத்தவங்க சொன்னா நம்ம கத்துக்க முடியுமா, உலகத்தான் சொன்னா கத்துக்க முடியுமா, ஆண்டவரை பத்தி ஒன்றும் முடியாது. அவங்களோட சேர்ந்து நம்மளும் நாங்க வாங்க போவோம், நீங்க வாங்க போவோம் அப்படின்னா போகத்தான் செய்வோம். நம்மளுமே போவோம், பிள்ளைகளை பற்று மட்டும் இல்லை, நம்மளுமே அந்த காரியத்தை அப்படித்தான் செய்வோம். நம்ம சபைக்கு வரும்போது ஒருமித்து வாசிக்கும் போது தான் ஆண்டவரோட வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஆண்டவர் இடத்துல நம்ம முழங்கால் போட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்தால் தான் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம இந்த உலகத்துல மட்டும் வாழ்ந்துட்டு போறவங்க அல்ல, இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை பற்றி நம்ம பிரசங்கம் பண்ணி அவர்களையும் நம்ம அழைத்து கொண்டு தேவனிடத்தில் போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கிறோமோ அதே போல உலகத்து ஆளுகளையும் நம்ம கர்த்தருக்குள் நடத்த நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இதோட மட்டுமல்ல, நம்ம மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகள் மட்டுமல்ல, இன்னும் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள ஆயத்தப்பட்டு இருக்கிறார். அவர் மூலமாக நம்மளும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நற்செய்திகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த நம்ம அனைவரும் பிரயாசப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான காரியங்கள் இன்னும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு காலையில நமக்கு நடத்தின ஆராதனை கொஞ்ச காரியம்தான், இன்னும் அதிக காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாக நம்மளும் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைகளும் நம்மளோட சேர்ந்த அனைவரும் சபைக்கு வந்தாதான் நம்ம அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஊருக்குள்ள வீட்டுகளில் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறோம், நீ எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் எங்கெங்க வீட்டுகளில் ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் இருந்து எங்களுக்கு எல்லாம் செய்வார். அந்த காரியமே இல்லை. முதல்ல சபை, அப்புறம்தான் வீடு, அப்புறம் தான் நீங்கள் நினச்ச இடத்துல ஜெபம் பண்ண முடியும். அதை நினச்சி எல்லாரும் ஒருமித்து வந்து ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை தொழுது கொள்ள ஆயத்தப்படுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அனைவரும் ஒரு மன ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்வோம், வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கோடா கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி. தேவநாம மகிமைப்படுவதாக. அருமையான தாயார் நம்ம மத்தியிலே சபைதாங்க முக்கியம். இன்னைக்கு வந்ததுல இருந்து சின்ன பிள்ளைங்க அவங்க பேர்லாம் எப்படி சொன்னாங்க, சபைக்கு வந்து தானங்க சொன்னாங்க. அவங்க எப்படிங்க இவ்வளவு உற்சாகமானாங்க? வீட்டுல இருந்தா கத்துக்க முடியுமா? எங்கேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அதனால நாங்க எங்க வேணாலும் தொழுது கொள்றோம்ட்டு நாங்க உட்காந்து நாங்க எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அம்மா ஆணித்தனமா அடித்து பேசியிருக்காங்க. அதற்கு வாதமாக நம்முடைய சகோதரி குடும்பமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக சகோதரி மில்கால் வர்றாங்க. கரங்களை தட்டி வர வைப்போம். கொஞ்சம் டைம், கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் 8 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடலாம், ஏன்னா எல்லாரும் பேசணும். பிதாவாகிய யாவே தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை தாயார் வந்து சபைதான் முக்கியம் என்று சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் வாதாட வந்திருக்கிறது, சபை காட்டிலும் நம் குடும்பம் தான் முக்கியம் என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாதாட வந்திருக்கிறேன். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நீ உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும்
நடக்கும் போதும் அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போது என்று சொல்லியிருக்கிறார். அதே நாம் கர்த்தருடைய ஒரு நாள் தான் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை அமர்ந்து உட்கார வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வைக்கிறோம். ஆனால் 6 நாட்களும் பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு இல்லத்துல வைத்து நம் பிள்ளைகளை வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் மனப்பாட வசனம் சொல்லுகிறதிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை அமர வைக்கிறோம். இது நம் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் கடமை. இது சபைக்கு என்ன முக்கியம், நாம் சகோதரர் ஆகிய ஒவ்வொருவருக்கும் தான் இது கடமை என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இன்னும் நாம் வேதத்தில் கொடுத்திருக்கிறது புதிய பாட்டில் தீமத்தை அவருடைய தாயும் அவருடைய பாட்டியும் தான் அவருடைய இல்லத்தில் வைத்து அவர்கள் அழைக்கப்பட்டார். சபை அல்ல, அவருடைய தாயும் அவருடைய தாயாகிய பாட்டியாகிய ஐநேக்கியாலும் லோயிஸாலும் தான் அவர்களை வளர்த்தார்கள். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், சபையை காட்டிலும் நாம் குடும்பம் தான் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நாம் 6 நாளும் நம்முடைய இல்லத்தில் வைத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜபத்தில் நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியையும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் என்று நான் சிறிய சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி சொல்றாங்க, சபை ஒரு நாள் வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் இல்லை 1 டேவே எடுத்துக்கணும். மீதி நேரங்கள் அவங்க எங்க இருக்காங்க? வீட்டில் தானே இருக்கிறாங்க. அப்ப வீட்டில் தானே வசனத்தை கற்றுக் கொடுக்க முடியும். மனப்பாட வசனத்துல இருந்து நம்ம எதா இருந்தாலும் வீட்டில் தானே சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு அதையும் சொல்றாங்க. அடுத்தபடியா உபாகமத்துல ஆண்டவர் தேவன் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதின்னு வசன சட்டத்தையும் காட்டுறாங்க. சட்டம் இப்படி சொல்லுது. அதனால நாங்க பெற்றவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்தாதானாங்க நாங்க அவர்களை இது பண்ண முடியும், அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். அப்ப சபையை காட்டில நாங்க குடும்பத்துல பிள்ளைகளை முதலாவதாக வளரக்கூடிய இடம் குடும்பம் தான். பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் குடும்பம் தான். பெற்றோர்களுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய இடம் எதுனா குடும்பம் தான். அப்ப குடும்பத்துலதான் பிள்ளைகள் வளர்க்க முடியும். பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய நற்சாட்சியில் தான் வளர்க்க முடியும்னு சகோதரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு வாதமாக திருச்சபைதான் என்ற காரியத்தில் பேசுவதற்கு சகோதரி தபிதாள் சகோதரி கரங்களை கட்டி வச்சார். பிதாவாகிய யாவே தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. என் வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் தியானம் எப்போதும் கர்த்தரோடு இருப்பதாக. அம்மே. மில்கா சிஸ்டர் சொன்னாங்க, வீடு தான் முக்கியம், நாங்கள் பிள்ளைகளை வீட்டிலே வளர்த்துப்போம், தேவன் சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் சொன்னார், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-25 நம்ம வாசிச்சுட்டு தான் நம்ம சபை ஆராதனைக்க போகிறோம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடுவோம், ஒருவருக்கு ஒருவர் கவனித்து புத்தி சொல்ல கடவோம் அப்படின்ட்டு. சபை கூடுதல் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்துல கூட தேவன் சொல்றாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிறதும் முதலாம் நாள் 7ஆம் நாளையும் நம்மளுக்கு பரிசுத்த நாள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மள மூப்பர் அபிஷேகம் பண்றதும் நம்மளுக்கு சபை தான். சபை இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த இடத்து வளர்ச்சியில இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சபையில தான் இருக்க முடியும். இப்ப நம்ம சபையில தான் இருக்க முடியும். இப்ப வீட்டுல இருந்தானா ஒரு குடிகார அப்பா இருக்கிறாரு, ஒரு படிக்காத அம்மா இருக்கிறாங்க. வீட்டுல இருந்தானா அவங்க எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அவங்க 2 பேரும் நானுமா இருந்தா தானே அவங்க சொல்லி கொடுக்க முடியும். ஆனா நம்மளால அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டரை கொண்டும் மூப்பரை கொண்டும் கன்வீனியரை கொண்டும் அந்த பேத குடும்பத்தை யார் திருத்த முடியும்? சபை தானே திருத்த முடியும். ஆனா அவங்க எப்படி அவங்க பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுப்பாங்க? 2 பேரும் பெற்றோர்கள் படிச்சிருந்தா வளர்ப்பாங்க, படிக்கலைன்னா எப்படி வளர்க்க முடியும்?
நம்ம பாடல் பாட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து வேதாகம தேர்வு மூலியமாகவும் நம்மளை வளர்க்குறது சபை தாங்க. நம்ம வந்து கொரோனா டைம்ல வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணா நம்மள என்ன வளர்க்குது? ஒரு நாளைக்கு 9 மணி பிரேயர்ன்ட்டு நம்ம ஜெபம் பண்ணா வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நாளில் நம்ம ஆராதனை பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? 9 மணி தானே, ஒரு 10 மணியா ஜெபம் பண்ணா, அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஜெபம் பண்ணான்ட்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது படத்துல நம்ம வந்து பண்டிகை கூடி வர்றது நம்ம சபை தான் முக்கியம்னு தேவன் சொல்லிக்கிறாரு. சபையில தாங்க சகோதர ஐக்கியம் இருக்கும், ஒருமனம் இருக்கும். நம்ம வந்து மறைச்சிட்டு இருந்தா கூட கோச்சிட்டு இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடாது. அப்படிலாம் சகோதரர்கிட்ட அன்பா இருக்கணும். சகோதரோட அன்புல தான் தேவன் இருக்கிறான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சபைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்றது சபைதான். நம்மள ஆவிக்குள்ள வளர்க்கறது சபைதான். நம்ம இந்த வாரத்துல என்ன தவறு பண்ணிட்டு வந்தா கூட தேவன் வந்து நேரடியா சொல்லாத சகோதரர் மூலியமா நம்மளை திருத்துறது சபைதான். நம்ம வீட்டுல இருந்தா நம்மள யார் திருத்துவா? நம்மளே திருத்திப்போமா? நம்ம அந்த அளவுக்கு நாணமா? தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்க அங்க அடிமைப்பட்டு இருக்கக்குள்ள தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை ஆராதிக்க வான்னு பார்வன்ட்ட சொன்னது எதற்காக அவங்க அடிமை தளத்திலிருந்து விட்டு வந்தாரு? வீட்டுல உட்காந்து அவங்கள சாப்பிட்டு 3 வேளை இருங்கன்னு சொன்னாரா? அப்படி இல்லைல்ல. ஆனா தேவன் எதுக்காக கூட்டாரு? என்னை ஆராதிக்க வாங்கன்னு தான் பார்வன்ட்ட பேசி மோசி ஆரோனை அழைத்துட்டு வந்தாரு. வசரம் அவங்கள யாரு அதனாலதான் அழிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கானா தேசத்தை கொடுத்தாரு. அதனால சபையே முக்கியம். சபை தான் நம்மளை வளர்க்கும். இப்ப நம்ம வந்துக்கிறது கூட சபை தான் வளர்க்கறதுக்காக, பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக, நம்மளுக்கு வளர்க்கறதுக்காக. அதனாலதான் நம்ம வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியாது. வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. அதனால சபை தான் முக்கியம்ட்டு இதுக்கு தேவன் வந்து என் மூலியமா தெரிஞ்சதை பேசினாரு. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அம்மே. நன்றி சகோதரி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி சில முக்கியமான காரியங்களை இங்க நம்ம மத்தியிலே முன்வைத்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபை கூடி வந்தாதான் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்கள் போதித்தாதான் பிள்ளைகளை அதன்படி நடத்த முடியும். குடும்பத்துல மனம் திரும்பாத பெற்றோர்கள் இருந்தா அந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்கன்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி அந்த குடும்பத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதற்கு வாதமாக சகோதரி கிரேஸ் சகோதரி குடும்பம் தான் வளர்க்குதுன்னு சொல்லி பேச வராங்க. கரங்களை தாட்டி ஒரு சார்படுத்தும். சமாதானம் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த பட்டிமன்றம் வந்து பிள்ளைகள் வளர்ப்பு, அதாவது பிள்ளைகள் யார், சபையா குடும்பமா, அதுதான் கவனிக்கணும். சகோதரிகள் சபைக்கு கூடி வந்து ஜெபிப்பது, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள் தான். அது வந்து எல்லாமே நியாயம்தான், இல்லை சொன்னது சிஸ்டர் சொன்னது. ஆனால் பெற்றோர்கள் என்ன அபிஷேகத்தை பெற்று கொள்ளுகிறாங்க, பிள்ளைகள் வந்து இது பெற்றோர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் அந்த வார்த்தையும் அபிஷேகமும் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க தானாக வளர்ந்துடாது. அன்னைக்கு இதில் நீங்கள் பெற்ற அபிஷேகம் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, மல்கியால 2:5 ஒரே ஆவி அந்த வசனம் வருது இல்லையா, அதுக்கு என்ன சொல்றேன்னா, பிதாவாகிய தேவன் சீடு, அதாவது அவருடைய வித்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தராரு. அந்த வித்தை வளர்ப்பதற்காக ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தராரு. எதற்காக? அவங்களுக்கு சபையை வர வச்சு ஒரு சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஒரு பிள்ளை எதுக்கு தராருன்னா வளர்க்கறதுக்கு தான். அப்போ அந்த தாயும் தகப்பனும் அபிஷேகத்துல வளர்ந்துட்டு சும்மா போறதுக்கு இல்லை, அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் நீங்க கேட்ட அபிஷேகத்தை பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். இன்னைக்கு கேட்ட சத்தியம் என்ன, அதை என்ன படி, இந்த சத்தியம் என்ன, அதை சொல்லி கொடுக்கணும், ஜெபம் பண்ண வைக்கணும், பைபிள் படிக்க வைக்கணும். பிள்ளைங்க வீட்டில் எவ்வளவோ சேட்டை பண்ணுதுங்க. அந்த சேட்டை சபையாருக்கு தெரியாது. பாஸ்டர் பார்க்குறாரா இல்லை சகோதரி பார்க்குறாங்க, பெற்றவங்க தான் பார்க்குறாங்க. அது என்ன பண்ண, அந்த சேட்டையை நம்ம தான் அந்த சத்தியத்தை வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சத்தியத்தை வச்சு பிள்ளைங்களை வழி நடத்தணும்.
வழிநடத்தி கொண்டு வந்து நீங்க சபையில உட்கார வைக்கும் போது தான் அந்த ஆராதனை செய்யும் போது தேவ ஆவியானவர் கிரியை செய்வாரா, அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஞானத்துல வளரும். அப்பனா தாயின் தகப்பனும் முக்கியம். ஆதி ஆகமத்துல சபை கூடி வந்தவருக்கு தான் சொன்னீங்க. ஆதி ஆகமத்திலேயே என்ன பண்ணாங்க, சபையா இல்லாதப்பவே காயின் தப்பு செஞ்சான். ஆனா ஆபேல் எப்படி வளர்ந்தாரு, தாயின் தகப்பன் தான் வளர்ந்தாரு. அதனாலதான் அங்கீகரித்தார் தேவனே. அவர் தாயை தகவல்கிட்ட ஆதாம் எவ்வளோ பேசியிருக்கலாம். அந்த சத்தியத்தினால்தான் அவருடைய காணிக்கையா அவர் மனப்பூர்வமான செலுத்தின முதலாவது அவருடைய மனப்பூர்வத்தை தான் தேவன் அங்கீகரித்தார். அதனாலதான் ஆபேலையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். அப்ப யார்கிட்ட வளர்ந்தார் அவரு, தாய்கிட்ட தங்கப்பட்டது. அப்ப சபை இல்லையே. அப்போ அந்த ஞானமும் நமக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சோதராண்டவரே முக்கியமா சொல்ல வந்தது சாத்தா தடக்கிறான். முக்கியமானது இதுதான், சாத்தாவுக்கு திட்டமே இதுதான். ஆனா பெட்ரோல் மனோவாவையும் ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு, இவரை வளர்க்குறதுக்கு. மனோவும் போயிட்டு வரோம், நாங்க எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு கேட்குறாங்க. நீதிமொழியில நிறைய வசனம் இருக்கு. பிள்ளைங்க தப்பு செஞ்சா பாஸ்ட் போய் அடின்னு சொல்லலை, அவங்க தப்பு செய்து தாயின் தப்புன்னு தான் தெரியும். பெரம்ப கையாடாதவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாயின் தகப்பனும் கண்டிப்பா தாயின் தகப்பன் தான் நல்வழியில கொண்டு வரணும். தாயின் தகப்பனும் நல்வழியில கொண்டு வராத பிள்ளைங்கள நீங்க கொண்டு வந்து சபையில எல்லாமே நல்ல நிறைய பசங்க உட்காந்து நோட் பண்ணி பாருங்க. தாயின் தகப்பனும் கீழ்ப்படத்துல கொண்டு வர பசங்க எப்படி இருக்காங்க, தாயின் தகப்பனும் கொண்டு வரா கீழ்ப்படத்துல கொண்டு வராத சபை பார்த்துக்கோங்கன்னு விடுற பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க நீங்களே. அது கர்த்தரே வந்து உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு. ஏன்னா தாயும் தகப்பனும் தான் அது வளர்க்கணும். ஆனா பெற்றோர்கள் வளர்றது சபை தேவைதான். ஆனா சபை தான் பெற்றோர்கள் அங்கதான் வளர்றாங்க. தாயும் தகப்பனும் அங்கதான் வளர்றாங்க. ஆனா பிள்ளை இல்லை, பிள்ளைய அந்த வழியில கொண்டு வர்றது தாயும் தகப்பனும் தான். சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி என்ன சொல்றாங்க, பிள்ளை வளர்ப்பு சபை வளர்ப்புன்ட்டு பெற்றவங்க இருந்துட முடியாது. பெற்றவங்களுக்கு கர்த்தர் வந்து சட்டத்தை கொடுத்துருக்காரு, பிள்ளைய நீ தான் வளர்க்கணும்னு சொல்லி சட்டத்தை கொடுத்துருக்காரு. அதனால பிள்ளையோடைய வளர்ப்புக்கு முக்கிய பங்கு பெற்றோர்கள் வகிக்கணும்னு சொல்லிட்டு சகோதரி அருமையான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். சகோதரி லீதியால் சகோதரி சபைதான் வளர்க்குதுன்னு பேசுறதுக்கு வராங்க. காரங்களை தட்டி வச்சாங்க. யாவே தேவனுக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாதாக. இனம் எங்கேயோ கலகங்கள் கூடும் என்ற வசனத்தின் நிமித்தம் நம்ம அனைவரையும் சபைக்கு கூட்டி வந்து அமைதியாக இருக்கும் தலைமை சுவிசேஷர் இல்லை, அவருக்கும் ஆரம்பம் முதல் இந்நாள் வரை அமைதியாகவே இருந்து இப்பொழுது நம்ம மத்தியில் எரிமலையாக இருந்து கொண்டிருக்கும் கண்மணியாக ஜோசப் கண்மணி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் எரித்து கொண்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் சபை கூடி வருதல் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். நம்ம லைஃபுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அதில் தான் நம்ம பிள்ளைங்க வளரும்னு சாட்சியாகவே வந்து அமர்ந்திருக்கும் 3 சகோதரிகளுக்கும் மற்றும் சகோதரிகளுக்கும் இந்த வேலையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து வாரத்துக்கு முதலாம் நாள்ல எபிரேயர் 10:25 அந்த வசனம் தான் நம்மளுக்கு அடிப்படை. அதுதான், சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சபைன்னு எல்லாம் நம்ம மட்டுமா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து தானுங்க சபை. அந்த சபையை கொண்டுட்டு வந்து இங்க விடணும். சபை கூடி வருது, எதுக்காக சபை கூடி வருதுன்னு சொல்லி நாம விட்டு விடாம இருக்கோம்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. சங்கீதம் 133 அந்த ஆசீர்வாதம் என்ன, சகோதரர்கள் ஒரு அது எங்க அந்த ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்க கிடைக்கும்? வாரம் முழுவதும் 6 நாள் நீங்க வளங்க, எல்லாம் பண்ணுங்க. உன் பிள்ளைங்க வந்து கனியில வளர்க்குறீங்க, ஆவியில வளர்க்குறீங்களான்னு சபையில கொண்டு வந்து விட்டாதான் தெரியும். நம்ம நல்லா வளர்க்கலாம், வசனத்தை சொல்லலாம், நல்லா பாட்டு பாட சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்க பிள்ளைங்க ஆவியில வளருதா, கர்த்தருக்குள்ள வளருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ற இடம் தான் சபை. அது இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம
வீட்டுல என் பிள்ளை நல்ல பிள்ளை தான். எல்லா பிள்ளையும் அவங்கவுங்களுக்கு நல்ல பிள்ளையா தான் இருக்கும். என்னதான் தப்பு பண்ணாலும் நல்ல பிள்ளையா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து இப்ப சபையில வந்து ஒவ்வொரு சகோதர சகோதரும் சீட்டி கேமரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உன் பிள்ளை ஒரு தப்பு செஞ்சாலும் அது கரெக்டா சொல்லிடுவாங்க. எதுக்கு சபை கூடுதல்? எல்லாத்துக்குமே தான், நன்மை தீமை எல்லாத்துக்கும். நல்லது நடந்தாலும் அந்த சபை தான். உங்களை சூப்பரா வசனத்தை சொன்னிச்சு, உங்களை சூப்பரா பாட்டு பாடிச்சு அப்படின்னு சொல்றது. சபையில வந்து விட்டாதான் தெரியும் உங்களை கனியில வளர்ந்தா. நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நான் நல்லா படிச்சிருக்கேன், உலக பிரகாரமா பேசுறேன். நான் நல்லா நான் என் பிள்ளைய வளர்க்குற அளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன். அதனால 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கு அங்கேயே வீட்லயே வச்சுக்கிட்டு என் பிள்ளைய படிச்சா, என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தாக்கா அது அங்கீகாரம் ஆகுமா இந்த உலகத்துக்கு? அது ஸ்கூல்ல போய் படிச்சாதான் அது அங்கீகாரம் வரும். இந்த உலகத்துக்கே அந்த அங்கீகாரம் வந்து அது இருக்குது, சரிங்களா? அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. நான் 10th வரையும் என் பிள்ளை படிச்சிருக்கு, எனக்கு இப்ப எக்ஸாம் எங்க பாஸ் ஆயிடும்னா அது எப்படி? அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே போலதான் உங்க பிள்ளை வந்து கனியில வளரா, ஆவியில வளர்த்தான். அதுவும் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மளுக்கு கொடுத்த வாக்கு, நம்மளுக்கு கட்டளை நியாயப்பிரமாணத்துல இருக்குது. நம்ம ஆதியில தான் நீங்க போகணுங்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல 6ஆம் லெவல்ல ஆண்டவர் படிச்சாரு. எல்லாத்தையும் நீங்க வந்து சுதந்திரத்து கொள்ளுங்க, எல்லாம் உங்க கையில தான் கொடுத்துட்டேன்னு சொல்றேன். குளிர்ச்சியான வேலையில ஏசப்பா எதுக்கு வந்து 2 பேர்கிட்ட பேசினாரு. காரியம் என்ன, நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுதான் பேசிருப்பாரு. வேற என்ன பேசிருப்பாரு? இப்ப எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆதாமேவள்கிட்ட கொடுத்தாலும் ஆதாம் கிட்ட வந்து அந்த குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணிருப்பாங்க? அந்த உரையாடல் நம்மகிட்ட இல்ல. நம்மளுக்கு ஞான ஆண்டவர் கொடுத்துக்கிறாருல்ல. அதே போல ஏசப்பா கிட்டையும் இந்த உலகத்துல எல்லா சட்டத்திட்டங்களையும் கொடுத்துதான் நீங்க இப்படிதான் வரணும், சிலை சுமந்துதான் எங்க பிள்ளைங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி எல்லா அதிகாரப்பூர்வமே அவங்க கையில கொடுத்துட்டாங்க. சரி, அதிகாரம் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. எதுக்காக? அன்றைய தினத்துல என்ன பண்ணணும், நாளைய தினத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருச்சுட்டு வீட்டுல உட்காந்துக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தாதான் ஒவ்வொரு நாளும் அது வந்து மண்ணா நம்மளுக்கு கொடுக்குற மண்ணா. வாரம் முழுவதும் நம்ம என்னதான் பண்ணினாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒவ்வொரு வசனமும் புது புது வசனம், அது வந்து கருத்து வந்து புதுசு புதுசா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. பிள்ளைங்க என்ன ஒரு விதமாவா இருக்குது? இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நம்மளே சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறாங்க. அதுங்களை வளர்க்கணும்னா கண்டிப்பா சபை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சபையை வச்சுதான் எல்லாமே செய்ய முடியும். நம்ம வந்து ரெகுலர் இப்போ வாரம் 2 வாரம் 3 வாரம் சபைக்கு நீங்க வராட்டினா உங்க ஆவி எப்படி இருக்குது? சோர்ந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆவியே சோர்ந்து போயிருக்கும் போது பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பீங்க நீங்க? அதனால சபைதான் முக்கியம். சபை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு புதிய ஏற்பாடு அவர் வந்ததுக்கு அப்புறம் சபை தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சபைதான் முக்கியம். சபைனாலதான் என் பிள்ளைங்க வளரும். இப்ப வந்து எனக்கு சபை இருந்தா வசதிதான். வாட்ஸ்அப்ல பேசிருக்காங்க வீட்டுல கூடுகை நடக்குது, சிறுவர் கூடுகை. இப்ப எனக்கு வந்து நான் சபையில இருக்க வசதி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருவாரா தலைமை சுவிசேஷத்துல. இப்ப சபையில இருக்கிற வசதி தான் இது மாதிரி பிள்ளைங்க வந்து வாரத்துல இத்தனை நாள் ஜெபம் பண்றாங்கன்னு அதை பார்த்து என் பிள்ளைங்களுக்கு நான் கத்து கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு. இப்ப அந்த சபையோட தூண்டுதல், அந்த ஆவியில வளர்றது. இன்னைக்கு வெவ்வேறு அவ்வளவு வசனம் சொல்றேன் அவளோட நாமத்தை நிமித்தம். இப்ப அடுத்து நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போய் என் பிள்ளைய கேட்பேன், இங்க பாரு அவ்வளவு நீ 2 வார்த்தை சொல்றதுக்கே அழுகுற. அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணணும் எல்லாமே வசனத்தின் மூலம். இப்போ உலக பிரகாரமான பிள்ளைங்களோட என் பிள்ளை சேர்ந்துச்சுன்னா ஹிந்தி கிளாஸ் போகும், இல்லையா ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு சேர்த்துருவேன். இப்படிதான் போகுமே லைஃப் வரைஞ்சு. நான் ஆவில வளர்னா சபை தான் முக்கியம் என்று வேலையில தேவனுக்கு மேம்புண்டாதாக. சகோதரியோடு பட்டிமன்றத்துக்கு முன்பதாக நான் பேசினேன். சில வசனங்கள் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் பயங்கரமாக பேசிட்டாங்க. அவங்க பேச்சுக்கு பதில் சொல்ல முடியல. நான் 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன், அதனால என் பிள்ளைய வீட்டில இருந்தே நான் சொல்லிக் கொடுக்க முடியுமா கேள்வி கேட்குறாங்க. நான் படிச்சுட்டேன், அதனால சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு உலகத்துக்கு அங்கீகாரமாக இருக்குமா?
போய் படித்து அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை சொல்கிறாங்க. அடுத்தபடி நிறைய பாயிண்ட் முன் வச்சாங்க. மெய்சிலுக்க வச்சது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்ல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. சபை தான், நான் வீட்லேயே இருந்தால் 2 நாள் இருப்பேன், நானே சோர்ந்து போயிட்டேன்னா என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க முடியும்? அப்போ சபையில் இருந்தால் தான் எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய காரியங்களை சகோதரி முன்வைத்திருக்கிறாங்க. அதற்கு மறுவாதமாக குடும்பமும் வளர்க்கிறது என்று சொல்லி சகோதரி பச்சை பால் நம்ம பேச வருகிறார்கள். சகோதரி கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பிள்ளை வளர்ப்புல குடும்பம் தான் முக்கியம்ன்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். இது வந்து கோபத்தை உண்டு பண்றதோ இல்லை வந்து தர்க்கத்தை உண்டு பண்ற ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாருக்கும் குடும்பமும் முக்கியம், சபையும் முக்கியன்ற நானும் எல்லாருக்கும் வேணும். கண்டிப்பா ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் வேணும். சபை எவ்வளவு முக்கியன்றதும் நமக்கு முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதை விட குடும்பத்துல தாய் தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதனால இது கோபத்தை உண்டு பண்ணாம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் சொல்றாரு, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சொல்றாரு, அப்போ வந்து சபையே கிடையாது. இஸ்ரவேலர் ஒவ்வொருவருமே ஒரு சபை தான். அப்போ வந்து தேவன் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னே சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளே உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது சொல்றாரு, நீ வந்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நீ உன் வீட்டுல தூங்கும் பொழுதும் சரி, உட்காரும் பொழுதும் சரி, வழியில நடக்கிற போதும் சரி, எழுந்திருக்கிற போதும் சரி, அப்போ உன் பிள்ளைகளுக்கு நீ அதை கட்டளையா சொல்லணும். ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சபை இல்லை, ஆனா ஒரு தாய் தகப்பனுக்கு தேவன் எப்படி தன் பிள்ளையை நடத்தணும்ன்றத பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும் பொழுதே கர்த்தர் ஒரு குடும்பமா தான் உண்டு பண்ணாரு. அவங்கள ஒரு குடும்பமா உண்டு பண்ணி தான் அடுத்தது பழுகி பெருகணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய சந்ததியை குறிச்சே அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது ஆதாம் ஏவாள் அவங்க ஒரு பெற்றோரா இருந்துதான் தன் பிள்ளைகளை காயினும் சரி ஆபேலும் சரி வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, தன் பிள்ளைய ஈசாக்குக்கு டெய்லி சபைக்கு கூப்பிட்டு போல, ஆனா வரும் காரியத்தை குறித்து எப்படி ஈசாக்குக்கு தெரியும்? அப்ப ஆபிரகாம் எவ்வளவு போதிச்சு நடத்திருப்பாங்க, எவ்வளவு தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிச்சிருப்பாங்க. அப்படி இருக்க சொல்லவேதான் பலியிட போகும்பொழுது ஈசாக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்காமலே இருக்காரு. எங்கப்பா தகனத்துக்கான ஆடு அப்படின்லாம் கேட்காமலே இருக்காரு. அப்ப ஈசாக்குக்கு ஆபிரகாம் தன் தன் தேவனை பற்றி அவருடைய விசுவாசத்தை பற்றியும் தன் பிள்ளையை நடத்திருக்காரு ஆபிரகாம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே, எபேசியர் 6 சொல்றாரு, பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பிள்ளைகளை வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, சபையில வந்தாதான் இன்னைக்கு அவரவர்கள் அவங்கவுங்க ஒரு பேரை குறிச்சு பேசினாங்க. அதுக்கு சபை ரொம்ப முக்கியம். சபை தான் அதை சொல்லி கொடுத்துச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால சாலமோனுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்லை. இப்படி ஒரு கட்டாயத்தை சபையில வச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம பிள்ளைக்கே சொல்லி கொடுக்கணும்டா அப்படின்னு அப்பப்போ சொல்லுவேன், சாலமோன் நீ ஒரு இஸ்ரவேலின் 3வது ராஜா அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா இப்ப சபை தான் முக்கியம். சபையில அந்த காரியத்தை கொடுத்ததுனாலதான் பிள்ளை வந்து பேசலாம். ஆனா அந்த 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 வந்து அந்த காரியத்தை குறிச்சு என்னைக்கு கன்வீனியர் வந்து சபையில இப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை நாங்க வச்சிருக்கோம், பிள்ளைங்களை நீங்க நடத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாய் தகப்பன் தானே வீட்டுல வழி நடத்துறாங்க. தாய் தகப்பன் தான் சொல்லி தராங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வசனத்தையும் பிள்ளைங்கள்ட்ட பைபிளை கொடுத்து நீ படிச்சு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா தாய் தகப்பன் ஒவ்வொரு காரியங்களையும் நீ யாரு, நீ உன்னுடைய நாமம் என்ன, தேவன் உன்னை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்காரு, உன்னை குறிச்சு எந்தெந்த காரியத்தை தேவன் செய்து முடிச்சிருக்காரு, இனி வரக்கூடிய காலத்துல இந்த நாமத்தை வச்சு நீ என்ன செய்யணும்ன்றத பெற்றோர்கள் தான் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்திருக்காங்க. அப்ப பெற்றோர்கள் தான்
பிள்ளைகளை வழி நடத்தணும் கண்டிப்பா. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு ஜெபிப்பது. பிள்ளைகள் வந்து வீட்டில் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது. ஒரு நாள் தான் நம்ம சபைக்கு வரோம். வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். ஆனாலும் அந்த ஒரு நாள் வந்துட்டு மீதி 6 நாள் நம்ம உலகத்தோட தான் இருக்கும், குடும்பத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த 6 நாளும் பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்க கற்றுப்பாங்க. சபை கூடுதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதே பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னாதான் தெரியும். எபிரேயர்ல சொன்ன அந்த கட்டளை வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அப்போ அப்படி தெரியும் போது ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க ஜெபிக்கிறது, வேதம் வசிக்கிறது, அப்புறம் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிறது, கீழ்ப்படியறது. முதல்ல கண்வினியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியறத சொல்லி கொடுக்கறதே தாய் தகப்பன். நான் சோர்ந்து போய் சகோதரி சொன்னாங்க, ஆனா கர்த்தர் அப்படி சோர்ந்து போகிறவர்களுக்கும் பலன் அளிக்கிறவரா தான் இருக்காரு. சத்துவத்தை வல்லமையும் அளிக்கிற கர்த்தர் நம்ம பிள்ளைய நடத்த பலன் கொடுப்பாரு கண்டிப்பா. கர்த்தர் நடத்துறாரு, சபை நடத்தலையா? அது மட்டும் இல்ல, படிக்காதவங்க எப்படி நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க படிச்சவங்க எல்லாம் பெரிய டிகிரி வாங்கினவங்க எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஸ்டேட் மினிஸ்டரோ ஜெனரல் மினிஸ்டரோ வந்து இதை போதிக்கல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தாய் தகப்பன் மட்டுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை போதிக்க முடியும். உலகத்தார் யாரும் இதை போதிக்க முடியாது. படிக்காதவர்களையும் பேதையை நான் ஞானியாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி படிக்காத நான் எப்படி என் பிள்ளைக்கு போதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்காத நிறைய சகோதரர் தான் நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த காரியங்களை உள்வாங்கி திரும்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்குறவங்க தாய் தகப்பன் மட்டும்தான். அதனால நான் இன்னும் நிறைய காரியம் இருக்கு. ஆமா, கர்த்தர் சூத்திரம். கர்த்தர் தம்பி இந்த காரியத்தை அப்ப சபையில ஒரு நாள் சபைக்கு வந்து நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, பிள்ளைய நீ வளர்த்துடு அப்பதான் உனக்கு சம்பளம் கொடுப்பனே சொல்லியிருக்காரு. அப்ப பிள்ளைய ஒவ்வொரு பெற்றோரும் தான் வளர்க்கணும் அப்படின்னுட்டு பிள்ளை வளர்ப்புல பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற தலைப்பு கொடுத்த கன்வீனியருக்கும் கர்த்தராகிய ஆண்டவருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கன்வீனியர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆனா நேரமா இருந்தாலும் ஒரு அனல்பா இருக்குது. இங்க நம்முடைய சகோதரிகளுடைய ஒரு நம்ம மத்தியிலே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது என்று சொல்வது போல சகோதரிகளுக்குள்ள இவ்வளவு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அம்மா முதற்கொண்டு நானும் பேச வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்து ஒவ்வொரு சகோதரியும் பேசும்படியாக கர்த்தர் நாளை கிருபை பாராட்டினார். இது இன்னும் நம்முடைய சபையில தொடரணும். நிறைய சகோதரி சொன்ன மாதிரி இது வாக்குவாதம் பண்றது நோக்கம் இல்லை. நம்ம இதுதான் முக்கியம். இப்ப இது சபைன்னு சொல்லிட்டா அதனால சபை தான் முக்கியம் அப்படிங்கிறதும் இல்லை. குடும்பம், அதனால குடும்பம் தான் சொன்னதுனால நாங்க தான் ஜெயிச்சோம், நீங்க தான் எது வெற்றிங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு இப்ப 2 காரியத்தை நம்ம பகுத்து பார்க்கும்படியான ஒரு இதை கர்த்தர் இங்கே நமக்கு கிருபை பாராட்டினார். 2 அணிகளுமே அருமையான வாதங்களை முன்வைத்தாங்க. சாதாரணமா சொல்ல வசன ஆதாரங்களோடு தான் 2 கருத்துக்களும் அவர்கள் பேசியிருக்காங்க. சொன்னதான் கன்வீனியர் தீர்ப்பை மாத்திட்டு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். வாய் கொண்டு வார்த்தை கொண்டு பிரசங்கிப்பதை விட உன் வாழ்க்கையை கொண்டு பிரசங்கின்னு மூத்த சகோதரர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை இங்க சாட்சியா வச்சேன்னா, என்னுடைய அருமையான தாய் தகப்பனார் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல நாங்க ஒரு விக்கிரக குடும்பத்துல இருந்தோம், விக்கிரக ஆராதனை உள்ளவங்க. அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு அவர்கள் படி நான் வளர்ந்திருந்தேனா, அந்த பெற்றோர்கள் படி நான் வளர்ந்திருந்தேனா, நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நின்றிருக்க மாட்டேன். அப்ப அந்த பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய காரியம் என்னவோ அதன்படி என்ன திருப்பினாங்க. ஆனா தேவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு நான் இங்க தேவனுடைய சமூகத்துல நிற்கும்படியா கிருபை கொடுத்திருக்கேன். அப்ப என்ன வளர்த்தது எதுன்னு பார்க்கும்போது சபைதான் வளர்த்திருக்கு. அல்லேலூயா. இது சிஸ்டர் நமக்கு முடிச்சதுன்னு பேசுறேன்.
உங்க பேசக்கூடிய வாதம் டைம்ல நீங்க பேசிட்டீங்க. இப்ப நான் பேசுறது கேள்வி. இது ஒரு புறம் இருக்கும்போது, அடுத்த புறம் பார்க்கும்போது பெற்றோர்கள் அவர்கள் ஒரு புறமதஸ்தரா இருந்ததுனால என்ன சத்தியத்துல அவங்க நடத்த முடியல, என்ன ஆண்டவர் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு புறம். இன்னொரு புறம், அந்த பெற்றோர்கள் எனக்கு விரோதமா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு வந்து நிக்க முடியுமா? அதே போல ஒவ்வொரு கன்வீனியர்களும் சுவிசேஷர்களும் பேசுறாங்க. அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள சகோதரிகளா இருக்கக்கூடிய நீங்க, குடும்பமா இருக்கக்கூடிய நீங்க, பிள்ளைகள் வளர்ப்பு மாத்திரம் இல்ல, குடும்பத்துல இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணாதான் சபையில பிரகாசிக்க முடியும். குடும்பத்துல துக்கமா இருந்தா சபையிலையும் ஒரு சகோதரர் பலவீனப்படுறதுக்கு குடும்பமும் ஒரு காரணமா இருக்கும், பிரகாசிப்பதற்கும் குடும்பம் தான் காரணம், அவர்கள் பின்னடைவு அடைவதற்கும் குடும்பம் தான் காரணம். நம்ம சரியா இல்லைன்னா, இப்ப என்னுடைய பெற்றோர்கள் எதிர்த்துட்டு தான் நான் வந்திருக்க முடியாது. ஆனா வரலாம், கர்த்தர் தான் முக்கியம்ட்டு வரலாம். ஆனா ஒரு புறம் பார்க்கும்போது என்னை தேவன் தெரிஞ்சிருக்காரு, இன்னொரு புறம் என்னுடைய குடும்பமும் அந்த இடத்துல இந்த வழி நல்ல வழின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி வந்ததுனால இன்னைக்கு அவர்களும் இந்த இடத்துல உட்காரும்படியா கிருபை செய்திருக்காங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்ப குடும்பம் என்னை குடும்பம் வளர்க்கல, சபை வளர்த்தது. ஆனா குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு மரத்துடைய கிளைகளும் அதோடைய இலைகளும் நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு, அதுல பறவைகள்லாம் நல்லா உட்கார்ந்துருக்கு. அப்ப உட்காரும்போது அந்த கிளைகளும் அந்த இலைகளும் பேசிக்குது. என்ன பேசிக்குதுன்னா, ஒரு கற்பனை என்னன்னா, நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் பறவைகள்லாம் வருது, நான் எல்லோருக்கும் நிழல் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இலைகளும் கிளைகளும் பேசிக்குது. அடுத்தபடியா வேர் சொல்லுது, நான் உன்னை தாங்கிட்டு இருக்கிறதுனாலதான் நீ நிக்கிற, நான் தாங்கலைன்னா நீ கீழே விழுந்துருவ, உனக்கு தேவையான ஆகாரத்தை ஊட்டச்சத்தை நான் தான் பூமிக்கு அடியில உறிஞ்சி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேர் சொல்லுது. அப்ப பார்க்கும்போது இளமையான தென்றல் காற்று அது சொல்லுது, என்ன சொல்லுது, அது வந்து சொல்லுது, அதற்கு வேர்கள் நாங்கள் அடியில் இருந்து ஊட்டச்சத்து தரோம். அப்பொழுது வீசிய காற்று புன்னகையோடு சொன்னது, வேர் இல்லாமல் கிளைகள் வாழ முடியாது, கிளைகள் இல்லாமல் வேருக்கு பயன் இல்லை, இரண்டுமே இணைந்தால்தான் அது முழுமையான மரம். அல்லேலூயா. அப்ப சபை என்ற ஒன்று நமக்கு வேறாக இருந்து குடும்பம் என்கிற அந்த கிளைகள் படரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கதையில வரும்போது போல சபை என்பது வேர் போலவும் குடும்பம் என்பது கிளைகள் போலவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சபை தேவை. குடும்பம் என்ற அடித்தளம் இல்லாமல் சபையில் வளர்ச்சி முழுமையடையாது. இப்ப ஆராதனை முடிச்சுட்டு எங்க தான் போகணும்? குடும்பத்துக்கு தான் போகணும். ஆனா இப்ப குடும்பம் தான் முக்கியம் பேச வந்தவங்க எங்க வந்து பேசிட்டு இருக்காங்க? சபையில தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால இரண்டுமே இரண்டு கண்கள் போலதான். கண்ணை ஒரு கண் இருந்தா போதும்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ராக் போகணும்னா ஒரு ட்ரெயின் போகணும்னா 2 ட்ராக் வேணும், ஒரு ட்ராக்ல ஓடாது. அதனால குடும்பமும் முக்கியம், சபையும் முக்கியம் தான் என்று தீர்ப்பு கூறி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வருவதாக. அல்லேலூயா. கண்ணீரை நடத்துங்க, முடிவு ஜெபம் பண்ணி முடிக்கும். பொறுமையோடு இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து இந்த காரியங்களெல்லாம் ஈடுபட்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சமாதானத்தை தெரிவிக்கும்.